ஹே கைஸ் பாஸ்ட் 1.5 months கிட்ட நம்ம சேனலில் பெருசாக வீடியோ எதுவும் வரல. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன்ஸ் எதுவும் பெருசாக லான்ச் ஆகல. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா எந்த ஒரு பிராண்ட்ஸுமே ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாமல் தான் இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபாரினில் ரியல்மியோட 10 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கேரக்டர் வீடியோ பண்ணலாம். ஓகே, இதில் இருக்கட்டும். இன்றைக்கி நம்மக்கிட்ட போட்டோட ஏர்டாப்ஸ் 163 தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஏர்டாப்ஸ் தான் நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போதுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தால என் பேர் நிதீஷ், நீங்கள் பார்த்துறது Fewtech Tamil. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பார்த்து நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம் பார்த்தோம்னா ஸ்ரீ கூகுள் பேரடைஸ் கரூர். ஸோ நம்ம ஸ்ரீ கூகுள் பேரடைஸில் செக்ஷன் வரையும் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் ஆல் மல்டி பிராண்ட் மொபைல்ஸ் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. செகண்ட் செக்ஷனில் ஆல் மல்டி பிராண்ட் இயர்ஃபோன்ஸ், ப்ளூடூத் நெக் பேண்ட், பர்ட்ஸ், அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேர்ட் செக்ஷனில் மொபைல், கம்ப்யூட்டர், டிவி, லேப்டாப்ஸ்க்கு தேவையான ஆக்சசரிஸ். அண்ட் ஃபோர்த் செக்ஷனில் கிட்ஸுக்கு தேவையான ப்ளே ஐட்டம்ஸ், டாய்ஸ் எல்லாமே கூட எங்ககிட்ட இருக்குது. அண்ட் ஃபிஃப்த்தில் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சிக்ஸ்த்தில் நமக்கு தேவையான பர்ஃப்யூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இது போக செவன்த் செக்ஷனில் கிச்சன் அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்ககிட்ட இம்போர்ட்டட் ஃபாரின் சாக்லேட்ஸ், எல்லா சாக்லேட்ஸும் கூட எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நைன்த்தில் ஹோம் தேட்டர்ஸ், சவுண்ட் பாக்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக டிவிஸுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கனாலுமே கூகுள் பேரடைஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா குட்டி டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் வந்தோம்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த பட்ஸோட விதம் பெருசாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஏர்பாட்ஸ் 163. ஸோ ரைட் சைடில் இந்த ரெட் சின்ன ஒரு ரெட் கலர் இதில் IWP டெக்னாலஜி, 13mm டிரைவ், அப்புறம் ஆஸ்ப் சார்ஜர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் கூகுள் அசிஸ்டன்ட், சிரிக்கான ஒன் டச் இது கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் வந்தோம்னா சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் டூ யுவர் குரூ. அப்படியே கீழே வந்தோம்னா அவங்களோட ஆன்லைன் பேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா, ஓகே, நம்மளுக்கு இந்த இதில் ஏர்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம அடியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ அவங்களோட புக்லெட்ஸ், யூசர் மேனுவல்ஸ், வாரண்டி கார்டு, ஸோ அவங்களோட கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது போக அவங்களோட டைப் சி கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் இயர் டிப்ஸ். ஓகே, எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக அவங்களோட போட்டோட ஸ்டிக்கர்ஸ். ஓகே, இதில் எடுத்து இப்போ நம்ம ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம ஏர்டாப்ஸுக்கு வந்தோம்னா, டிசைன் வைஸ் பார்க்க சூப்பராக கைஸ். ஸோ அவங்களோட லோகோ இந்த ஒயிட் கலர் வேரியன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிசைன் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, டிசைன் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாலுமே பில்டை பற்றி பார்த்துடலாம். இப்போ பில்டுன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பில்ட் பார்த்தோம்னா சாலிடாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அங்கங்கே சின்ன சின்ன லைன்ஸ், கொஞ்சம் கேப்ஸ் அதிகமாக இருக்கமாக கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இந்த இதில் ஃபினிஷ் நல்லா இருக்குது, பட் இந்த இதில் கேப்ஸ் கொஞ்சம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா டாப் பாட்டமில் டைப் சி சார்ஜர், அதுக்கான இண்டிகேஷன் லைட் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே மேட் இன் சைனா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஸோட டிசைனை பொறுத்த வரைக்குமே அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னியர் ஃபிட்டையும் பார்க்கும்போது இன்னியர் ஃபிட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பட்ஸோட சைஸஸ் நம்ம தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறது இந்த பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி தான். ஓகே, இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. ஸோ இண்டிகேட்டர் லைட் இப்போ இண்டிகேட் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் கேட்டுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி. ஸோ பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஸோ நீங்கள் கேட்டு கையில் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ மற்றபடி டெஸ்டிங்கெலாம் வருவோம். ஓகே, இந்த பட்ஸில் கொஞ்சம் அடிஷ்னல் டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு இங்கே 2 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கால், ஃபோன் பேசுகிறதுக்கான கிளியரான ஆடியோ குவாலிட்டி கிடைக்கணுங்கோசரம் 2 டெக்னாலஜி. ஒன்று ENX அண்ட் IWP 2 டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி கிளியராக இருக்கணுங்கோசரம் ஃபோன் பேசும்போது. ஓகே, மற்றபடி ப்ளூடூத் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா எல்லா வெர்ஷனையும் கொடுக்குற ரெகுலரான 10 மீட்டர் ரேஞ்ச். அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் வரும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போக டிரைவ்னு வரும்போது 13mm டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சவுண்ட் குவாலிட்டி, படம் பார்த்தாலும் சரி, சாங்ஸ் எது ப்ளே பண்ணாலுமே சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த பேஸ் சவுண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நல்லா நீங்கள் இப்போ பேஸ் ப்ரிஃபர் பண்ணவராக இருந்தால் இந்த சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக கலர் வேரியன்ஸ் 2 கலர் ஆப்ஷன், பிளாக் அண்ட் ஒயிட். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலர் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ அதுக்கான நல்லாவே தெரியும். ஸோ பிளாக் கலர் போகிறது இப்போ பெட்டரான ஆப்ஷன் எது இருக்கும். ஓகே, சவுண்ட் குவாலிட்டின்னு வரும்போது ஸோ நல்ல சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இருந்துச்சு. கனெக்டிவிட்டின்னு வரும்போது ஸோ சின்ன சின்ன இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் இனிஷியலாக. பட் அப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணும்போது கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எந்த இஷ்யூ வரல. ப்ளூடூத் ரேஞ்ச் பார்த்தோம்னா 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு எந்த இஷ்யூ பெருசாக வரல. ஸோ சாங் கேட்கும்போது பை த டைம் அப்படியே ஒரு கால் வந்ததுனால சின்னதாக ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்துச்சு. பட் அது ரெக்கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கால் பேசும்போது சாங் ப்ளே பண்ணும்போது படம் பார்க்கும்போது ஸோ எந்த இஷ்யூ வரல. ஓகே, சார்ஜிங்னு வரும்போது நம்மளுக்கு இந்த இதில் நம்மளுக்கு 20 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 90 மினிட்ஸ் ப்ளேபேக் டைம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு சார்ஜிங் இண்டிகேட் லைட்டு ரெட் கலரில் ஏரியும். நீங்கள் ப்ளக்கில் சார்ஜ் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த 2 பட்ஸ்க்கான சார்ஜிங் இண்டிகேட் லைட்
ஒயிட் கலரில் எரியும். ஸோ பட் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பட்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஏறி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் 2 பட்ஸுமே ஹீட் ஆகுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்கவர் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு பெருசாக எதுவும் இது இல்லை கைஸ். பெருசாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. பட் ஒரு இனிஷியலாக கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ஹீட்டிங் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ 2 பட்ஸும் ஃபுல்லாக சார்ஜ் ஆகி முடிகிற வரைக்குமே கொஞ்சம் ஹீட் ஆச்சு. ஸோ அது ஒரு அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே ஹீட் ட்ராப் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, கேமிங்னு வரும்போது ஸோ இந்த பட்ஸ் கேமிங் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ நார்மல் கேமிங் விளையாண்டிங்கன்னா பெரிய லேட்டன்சி நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. இதுவே நீங்கள் ஒரு இன்டென்ஸான கேமராக இருந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டிங்கன்னா நல்ல ஒரு லேட்டன்சி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ கேமிங் விளையாட வரைக்கும் ஸோ நார்மலாக கேம்ஸ் அந்த மாதிரி யூசேஜுக்குலாம் இந்த பட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நார்மல் பேசிக் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த பட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படம் பார்க்கணும், சாங்ஸ், கால்ஸ் இந்த மாதிரி யூசேஜஸ்க்கு இந்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ டச் கண்ட்ரோல்ஸ்னு வரும்போது ஸோ நம்மளுக்கு இங்கே 2 பக்கமே சிங்கிள் டச் அண்டு லாங் டச்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் டச் பார்த்தோம்னா சாங்ஸ் ப்ளேபேக், ஆன் ஆஃப், பாஸ் அண்ட் ப்ளே கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே அழுத்தி பிடிச்சிங்கன்னா சிரி ஆர் கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகும். இதே நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா சாங்ஸோட நெக்ஸ்ட் போகும். ரைட் சைட் டபுள் டேப் நெக்ஸ்ட் சாங், லெஃப்ட் சைட் டபுள் டேப் ப்ரீவியஸ் சாங்குக்கு போகும். இதே நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு 1 hour மூவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு 30 minutes பார்த்துருந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டபுள் டேப் பண்ணும்போது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அந்த படம் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்னு வரும்போது ஸோ ஒரு பெருசாக நான் நோட்டீஸ் பண்ணல எதுவுமே. பட் டச் கண்ட்ரோல்ஸும் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிங்கிள் டச் எல்லாம் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் அண்ட் ப்ளேபேக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆடியோ குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வேறு எதாவது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் இந்த பட்ஸை பற்றி. நெக்ஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் வரும்போது இந்த பட்ஸ் நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவும் பெருசாக கொடுக்கல. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லா ஈஸியாக பிக்கப் பண்ணும். ஸோ நான் கால் பேசும்போது என் ஃப்ரெண்ட் லைட்டாக நோட்டீஸ் பண்ண தான் சொன்னான். அண்ட் இந்த பட்ஸுக்கு நம்மளுக்கு IPX5க்கான வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான ஸ்வெட் இதெல்லாம் நல்லா ஈஸியாக தாங்கும். ஸோ டிசைன் பார்த்தோம்னா இன்னியர் ஃபிட்டு நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னியர் ஃபிட் எனக்கு நல்லா ஃபிட் ஆச்சு. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் சைஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டிப்ஸும் உள்ள பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், கேமிங் ப்ரிஃபரன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பட்ஸ் நீங்கள் வாங்க வேண்டாம். ஸோ நார்மல் யூசேஜ் மூவிஸ் இந்த மாதிரி யூசேஜ் பண்ணுறீங்களா இந்த பட்ஸ் தாராளமாக நல்லா பெர்ஃபெக்டாக சூட் ஆகும். இதே நீங்கள் இன்டென்ஸ் கேமராக இருந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பட்ஸ் நீங்கள் வாங்க வேண்டாம். ஸோ பேஸ் குவாலிட்டி எனக்கு நல்லா வேணும், ஆடியோ குவாலிட்டி சூப்பராக வேணும். ஸோ நான் பேஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கிறவங்களுக்கு இந்த பட்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேஸ் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஹை சவுண்ட்ஸில் தாராளமாக நல்லா நான் ஹை சவுண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ண கொஞ்சம் எனக்கு காது வலி தலைவலி வந்துருச்சு. ஸோ அது எனக்கு இந்த ஹை பேஸ் எனக்கு செட் ஆகல. ஸோ டிஃபால்ட்டாகவே பேஸ் பார்த்தோம்னா ஹை பேஸில் தான் இருக்குது. ஸோ நம்மளால் பேஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நார்மலான ஃபீச்சர்ஸ் லோ பேஸ் இல்லாமல் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ அது சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த பட்ஸில் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, மற்றபடி கேமிங்னு வரும்போது ஸோ நார்மலான கேம்ஸ் அந்த மாதிரி யூசேஜ்லாம் நீங்கள் ஈஸியாக இது பண்ணலாம். ஸோ நார்மலான இப்போது நான் ப்ளே பண்ணது மினிமிலிட்டியாக தான் ப்ளே பண்ணேன். ஸோ அந்த கேமுக்கு எனக்கு பெருசாக எந்த விதமான லேட்டன்சி ஃபீல் பண்ணல. இதே நம்ம பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது இந்த பட்ஸோட லேட்டன்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் நல்லா நோட் பண்ணுவீங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இன்டென்ஸ் கேமரா இருந்தீங்கன்னா இந்த பட்ஸ் உங்களுக்கு செட் ஆகுது. அண்ட் நான் டிசப்பாயிண்டான விஷயம் என்னென்னா ஸோ இந்த பில்ட் எனக்கு சின்ன அங்கங்கே யூஸ் பண்ணும்போது லைட்டாக நோட்டீஸ் ஆச்சு. ஸோ இந்த கேப்ஸ் எனக்கு கொஞ்சம் அன்னிவினாக இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ மற்றபடி பில்டு பார்த்தோம்னா நல்லா சாயிலாக பில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினிஷ்மே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ உள்ள மேக்னட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இதாகுது. ஸோ இண்டிகேஷன் லைட் எல்லாம் நல்லா வேலை செய்யுது. ஸோ டச் கண்ட்ரோல்ஸுமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, சாரி கேஸ், கொஞ்சம் இந்த மாதிரி சளி பிடிச்சிக்கனால கொஞ்சம் பேச முடியல ஒழுங்கா. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரைஸிங்னு வரும்போது இந்த ஏர்டாப்ஸோட ப்ரைஸிங்னு வரும்போது ஸோ ஆன்லைனில் சில பல வெப்சைட்ஸில் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டிருந்தாங்க. ஸோ அதிகபட்சம் வெப்சைட்ஸ் நான் பார்த்த வரைக்குமே 1599 சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க வெப்சைட்ஸில் போட்ட ப்ரைஸிங் வரைக்கும். ஓகே, இந்த ப்ரைஸிங் இந்த ஏர்டாப்ஸ் ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா ஸோ கேமிங் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏர்டாப்ஸ் ஒர்த் கிடையாது. இதே நீங்கள் நார்மல் யூசேஜ் மூவிஸ், சாங்ஸ், மினிமமான கேம்ஸ், கால்ஸ் இந்த மாதிரி யூசேஜஸ்க்கு இந்த ஏர்டாப்ஸ் டோட்டலி ஒர்த். அண்ட் ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ஸ் மட்டும் இங்கே பிளாக் கலர் போய்க்கோங்க. ஸோ ஒயிட் கலரில் நல்லா அழுக்காச்சு நல்லாவே தெரியும். ஸோ ஒயிட் கலர் மட்டும் ப்ரிஃபர் பண்ண வேணாம். ஸ்க்ராச்சஸ் அனஷன் நல்லா தெரியும். நல்லா பாலிஷான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன வீடியோக்கு பிடிச்சிருக்க இல்லைங்களா கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.